வெல்கம் டு வே டு கோப். நம் பிறப்பே ஒரு வெற்றி தானே. இன்றைக்கி நம்ம இந்த ஷார்ட்ஸில் ஒரு 5 இம்பார்ட்டண்ட் ஜிகே கொஷின் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஷின், அட்மேன் ஏஐ இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க இங்கிலீஷில். தமிழில் ஆத்மான் செயற்கை நுண்ணறிவு என்பது. அப்போது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் எதற்காக யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, செயற்கை நுண்ணறிவு அடிப்படையில் கொரோனாவை கண்டறிய பயன்படுத்தப்படும் பயன்பாட்டு மென்பொருள். அப்போது அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், ஓகேங்களா? அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் தான் இது. பயன்பாட்டு மென்பொருள் ஏஐ மூலிமா உருவாக்கப்பட்ட கொரோனாவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பயன்பாட்டு மென்பொருள் தான் அது. அடுத்தது, இது ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாக இப்போ போச்சுல்ல. அண்மை காலத்தில் தர்பூசணி சிவப்பு கலராக ஆகிறதுக்கு நிறைய ஊசி போடுறாங்க அப்படின்னு சொல்லி கூட நிறைய நியூஸில் ஸ்ப்ரெட் ஆச்சு. அது சம்மந்தப்பட்ட கேள்வி தான். அண்மை காலமாக தர்பூசணிக்கு சிவப்பு நிறத்தை பெற ஓர் உணவுச் சேர்க்கை செலுத்தப்படுகிறது. அது அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்தால் பகுதியாக தடை செய்யப்பட்டுள்ளது. அப்போது அதன் வேதிப்பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்னொரு வாட்டி கொஷின் படிக்கிறேன். அண்மை காலமாக தர்பூசணிக்கு சிவப்பு நிறத்தை பெற ஓர் உணவு சேர்க்கை செலுத்தப்படுகிறது. அப்போது சிவப்பு கலரில் வர்றதுக்கு ஏதோ ஒன்று செலுத்துகிறாங்க. அது அமெரிக்க மருந்தக நிறுவனத்தால் பகுதியாக தடை செய்யப்பட்டுள்ளது. அதன் வேதிப்பெயர் என்ன? எரித்ரோசின். அப்போது அந்த எரித்ரோசின் போட்டால் தான் சிவப்பு கலர் ஆகுது போல், ஓகேங்களா? எரித்ரோசின் இது சம்மந்தமாகவும் நம்ம இதில் கேட்டிருக்காங்க பாருங்கள், டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. அடுத்தது, பின்வருபவர்களில் யார் அறிவியல் மனப்பாங்கு என்னும் வார்த்தையை முதலாக பயன்படுத்தியவர்? பின்வருபவர்களில் யார் அறிவியல் மனப்பாங்கு எனும் வார்த்தையை முதலாக பயன்படுத்தியவர், அதாவது பிரபலப்படுத்தியவர் யார் அப்படின்னா பண்டிட் ஜவஹர்லால் நேரு, ஓகேங்களா? ஜவஹர்லால் நேரு தான் அதை சொல்லியிருக்காரு. அடுத்த கொஷின் குட்டி ஜப்பான் என்று சிவகாசியை அழைத்தவர். நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் குட்டி ஜப்பான்னா என்ன அப்படின்ட்டு, சிவகாசி. ஆனால் அதை யார் சொன்னது அப்படின்னா ஜவஹர்லால் நேரு, ஓகேங்களா? குட்டி ஜப்பான் என்று சிவகாசியை சொன்னது ஜவஹர்லால் நேரு. அடுத்த கொஷின் 2011ஆம் ஆண்டில் டேஷ் மாவட்டம் தமிழகத்திலேயே அதிக எழுத்தறிவு விகிதம், அதாவது 91.75% கொண்டது கன்னியாகுமரி தான். அப்போது 2011 கணக்குப்படி கன்னியாகுமரி தான் கல்வியில் சிறந்திருக்கு, எழுத்தறிவு விகிதத்தில் ஃபஸ்ட்டில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.